அன்பார்ந்த எனது யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களே வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் லெக்சர் சீரீஸ்ல செகண்ட் லெக்சர், அதாவது மேத்தமெட்டிக்கல் மாடலிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸை எப்படி மேத்தமெட்டிக்கலா மாடல் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது சம்பந்தமா என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்ல இதை பத்தி ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கனாலோ இந்த மெயில் ஐடிக்கு கொடுங்க. அதே மாதிரி நீங்க உங்க வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்கலாம். அதே மாதிரி சேட் பாக்ஸ் இருக்கு யூடியூப்ல, அந்த சேட் பாக்ஸ்லயும் நீங்க யூடியூப் என்னோட வீடியோ பார்த்துட்டு அதுலயும் கொடுக்கலாம். என்னோட யூடியூப் வீடியோஸ் இங்கிலீஷ்ல ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது ஒரு புது முயற்சியா தமிழ்ல எல்லாமே பண்றேன். நீங்க கண்டிப்பா எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட, மெயினா இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்றேன். நம்ம பிரசன்டேஷனுக்கு நேரடியா போலாம். ஸோ இதுல லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இதுல என்ன கத்துக்கணும், அந்த கத்துக்க வேண்டிய குறிக்கோள் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் மாடலிங்னா என்ன, எப்படி எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை மேத்தமெட்டிக்கலா மாடல் பண்றது, அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எப்படி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்தோம். என்ன ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெக்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்துல கண்ட்ரோல் சிஸ்டத்தோட காம்பனன்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கண்ட்ரோல் சிஸ்டத்தோட காம்பனன்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும், அப்புறம் அந்த அப்ளிகேஷன்ல இருந்து நமக்கு தேவையான குறிக்கோள் நிறைவேறணும்னா அதுக்கு எந்த மாதிரியான கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வீடியோல. அதனால அதை தொடர்ந்து இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்ட்ரோல் சிஸ்டத்துல என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் தான். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கிறது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணிக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தோட பிஹேவியரை மேத்தமெட்டிக்கலா ஈக்குவேஷன்ஸ் மூலமா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏற்கனவே எப்படி வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தை கிளாசிஃபை பண்ணணும்னு பார்த்தோம், ஃபண்டமெண்டல்ஸ்ல பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் கத்துக்கிறது ஒரு மெயின் ஸ்டெப் கிடையாது, அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா உள்ள போனோம்னா பிஹேவியர் என்ன, அந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த இன்புட்டுக்கு என்ன அவுட்புட்னு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி டைனமிக்கா அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது வரக்கூடிய பிஹேவியர், அதை எப்படி பிஹேவ் பண்ணும், அது எப்படி செயல்படுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டைனமிக் பிஹேவியர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸோட டைனமிக் பிஹேவியர் வந்து ஈக்குவேஷன்ஸ் மூலமாக நம்ம அதை வந்து அந்த பிஹேவியரை நம்ம சாதாரணமாக அதை வந்து வரையறுப்போம். ஸோ அதுல வந்து அந்த எப்படி ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது ஒரு சிஸ்டம்க்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்புட்டையும் அவுட்புட்டையும் ரிலேட் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்ரோச்ங்கிறத ஒண்ணு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நமக்கு தெரியும் பிசிக்கல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு லேப்லயோ இல்லை ஒரு ஃபேக்டரியிலயோ இல்லை நம்ம எங்க யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல இருக்கிற எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு பிசிக்கல் சிஸ்டம் தான். ஒரு வாஷிங் மிஷின் பிசிக்கல் ஆப்ஜெக்ட், அது ஒரு பிசிக்கல் சிஸ்டம் தான். ஒரு ராக்கெட்டு இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஃபிஷனு ஃபியூஷனு. மெக்கானிக்கல் சிஸ்டம் நமக்கே தெரியும், மோட்டார், ஜென்ரேட்டர், இதெல்லாம். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் சர்க்கியூட்டு, பேரலல் சர்க்கியூட்டு, ஆம்பிளிஃபையரு, ஆசிலேட்டரு, ஃபில்டர், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து பிசிக்கல் சிஸ்டம் தான் சொல்லுவோம். இந்த பிசிக்கல் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஐடியலைஸ் பண்ணுவோம். ஐடியலைஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஐடியலைஸ்னா என்னன்னா, எல்லா கண்டிஷன்ஸும் அதுக்கு சாதகமா இருந்ததுன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும்னா 100% அது ஃபுல்லா அதோட இயல்பா பிஹேவ் பண்ணும். அந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேரு ஐடியலைஸ்ட்னு பேரு. அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் சிஸ்டத்தை ஐடியலைஸ் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிறதா பிசிக்கல் மாடல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசிக்கல் சிஸ்டத்தை பிராக்டிக்கலா பார்க்காம அந்த பிசிக்கல் சிஸ்டத்தை ஐடியலைஸ் பண்ணுவோம். ஐடியல் ஆப்பரேட்டிங் கண்டிஷன்ஸ்ல எப்படி ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு வெஹிக்கிளே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வெஹிக்கிள் வந்து இவ்வளவு மைலேஜ் கொடுக்குது இந்த மாதிரி ரோட் கண்டிஷன்ஸ்ல அப்படின்ட்டு
அந்த வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான். அந்த மாதிரி ஐடியலைஸ் பண்ணி பிசிக்கல் சிஸ்டம் தான் பிசிக்கல் மாடல். ஸோ பிசிக்கல் மாடல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிசிக்கல் மாடலை வந்து மேத்தமேட்டிக்கலா அப்டைன் பண்ணுவோம். அது எப்படி மேத்தமேட்டிக்கலா அப்டைன் பண்றதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க, ஒரு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட் இருக்கு. ஒரு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்ல ஆர்எல்ங்கிறது தான் பிசிக்கல் எலிமெண்ட்ஸ், அதான் பிசிக்கல் மாடல். ஸோ அந்த டைனமிக் பிஹேவியரை பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலா இ ஈக்குவல் டு ஐஆர் பிளஸ் எல்டிஏ பை டிடின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இன்புட் வோல்டேஜ் என்னன்னா, என்ன கரண்ட் போதோ சர்க்கியூட்ல அந்த கரண்ட் மல்டிப்ளைட் பை ஆர் பிளஸ் எல்டிஏ பை டிடின்னு பார்க்குறோம்ல, அதுதான் மேத்தமெட்டிக்கல் மாடல், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்டைன் பண்ணும்போது என்ன ஆக்சஸ், கோஆர்டினேட் ஆக்சஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். எந்த சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்ல ஒர்க் பண்றோம், அதாவது நம்ம வந்து எக்ஸ்ஒய் ஆக்சஸ் யூஸ் பண்றோமா, என்ன டைம் ஆக்சிஸ் யூஸ் பண்றோமா, அதெல்லாம் தான் அது ரெஃபரன்ஸ். எதை ரெஃபரன்ஸா எடுக்கிறோம், கரண்ட் ரெஃபரன்ஸா எடுக்கிறோமா, வோல்டேஜ் ரெஃபரன்ஸா எடுக்கிறோமா, என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன பிசிக்கல் லாஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், நியூட்டன்ஸ் லாஸ் யூஸ் பண்றோமா, கேவிஎல் யூஸ் பண்றோமா, இல்ல கேசிஎல் யூஸ் பண்றோமா, ஆம்பியர் லா யூஸ் பண்றோமா, அந்த மாதிரி எந்த லாஸ் யூஸ் பண்ணி அந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்டைன் பண்றோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல E equal to IR plus LDI by dt பார்த்தீங்கன்னா KVL தான். ஸோ இது ஐஆருங்கிறது ஒரு ஓம்ஸ் லா யூஸ் பண்றோம் கேவிஎல்ல. இங்க எல்டிஐ பை டிடிங்கிறது என்னன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் மாடல்ல இருந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடல் கண்டுபிடிக்கும் பொழுது, பிசிக்கல் மாடல்ங்கிறது என்னன்னா ஐடியலைஸ்ட் பிசிக்கல் சிஸ்டம் சொல்லிட்டேன். ஸோ ஆர் வந்து பியூர்லி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன், அதே மாதிரி இண்டக்டன்ஸ் பியூர் இண்டக்டன்ஸ் எடுத்திருக்கேன், எடுத்துட்டு ஐடியலைஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். இதே வந்து ஒரு parallel RL இருந்தா நம்ம வந்து KCL யூஸ் பண்ணுவோம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி போட்டோம்னா அதோட ஈக்குவேஷன் வேற மாதிரி வரும், கரண்ட்ல வரும், கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு RL parallel சர்க்யூட்னா என்ன வரும், I is equal to E by R plus 1 by L integral EDT ன்னு எழுதுவோம். அப்போ ஒரு சிஸ்டமே எப்படி எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறத பொறுத்து நிறைய மேத்தமெட்டிக்கல் மாடல் வருது. ஸோ எந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் வந்து நமக்கு சாதகமாக இருக்கோ, அதுல இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறதுனால. பொதுவா பிசிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், இல்லாட்டி நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் YA dy by dt d square by dt square இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எழுதுறோமோ வேரியபிள் அதோட டெரிவேட்டிவ் எங்கேயுமே ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப்னு வராது. அந்த மாதிரி இருந்ததுன்னா லீனியர்னு அர்த்தம், பவர் வந்து ஒன்னுன்னு அர்த்தம். நான் லீனியர்னா அப்படி இல்லை, பாருங்க இங்க வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இது வந்து ஒரு நான் லீனியர் சிஸ்டம், ரைட்? அதுதான் நான் லீனியர்ங்கிறது. சாதாரணமா நம்மளுடைய சிம்பிளிசிட்டிக்காக கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுவோம்னா, ஈவன் நான் லீனியர் சிஸ்டம்ஸா இருந்தா கூட லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவோம், அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அதில் அப்போ அந்த டெய்லர் சீரீஸ் கண்டுபிடிப்போம். டெய்லர் சீரீஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னன்னு தெரியுது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல என்ன, நெய்பர்ஹுட்ல என்ன அப்படின்னு பாக்குறது தான் டெய்லர் சீரீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் லீனியர் இருக்கிறத கூட நம்ம பீஸ் வைஸா லீனியரா வச்சு டெய்லர் சீரீஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஒரு லீனியர் சிஸ்டம் டைம் வேரியண்டா இருக்கலாம், இல்லாட்டி இன்வேரியண்டா இருக்கலாம். அது என்ன டைம் வேரியன்ட் டைம் இன்வேரியன்ட் அப்படின்னா, உதாரணமா நம்ம வந்து ஒரு இன்புட் அப்ளை பண்றோம், இன்புட் அப்ளை பண்ணா நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இப்போ அந்த இன்புட்டை வந்து நம்ம அப்ளை பண்ற டயத்தை மாத்துறோம், அப்போ அவுட்புட்டும் அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வேற, அந்த டைம் மட்டும் டிலே ஆகி கிடைச்சதுன்னா லீனியர். டைம் ஏதாவது வெறும் டைம் இன்வேரியன்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம டைம் வந்து மாத்தும் பொழுது அவுட்புட்டோட ஷேப்பே டோட்டலா மாறிச்சுன்னா அது வந்து டைம் வேரியன்ட்னு சொல்லுவோம். ஸோ டயத்தை பொறுத்து இன்புட் அவுட்புட் ரிலேஷன் மாறல அப்படின்னா டைம் இன்வேரியன்ட், டயத்தை பொறுத்து இன்புட் அவுட்புட் ரிலேஷன் மாறிச்சுன்னா டைம் வேரியன்ட். இதை எப்படி ஈக்குவேஷன் மூலமா சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா y ஓட கோஎஃபிஷியன்ட் 6 கான்ஸ்டன்ட், dy by dt ஓட கோஎஃபிஷியன்ட் 5 கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், d square by dt square ஓட கோஎஃபிஷியன்ட் 1 கான்ஸ்டன்ட். ஆஃப் கோர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இது ஒரு நான் ஹோமோஜெனஸ் ஈக்குவேஷன், சோ இன்புட் டேர்ம் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல. சோ இங்க எங்கேயுமே ஹோல் ஸ்கொயர் டேர்ம்லாம் இல்லாதனால இது லீனியர், எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கறனால டைம் இன்வேரியன்ட். அதே இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் தான், ஏன்னா இங்கேயும் வந்து அவுட்புட்ங்கிறது y தான், இன்புட் வந்து இங்க கொசைன் ஆஃப் அ சிக்னல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் d square by dt square t squareங்கிற டேர்ம் இருக்கு, டைம் டிபெண்டன்ட்.
இங்கேயும் டைம் டிபெண்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் டைம் டிபெண்ட் டேர்ம் வந்தா கூட நிச்சயமாக அது டைம் வேரியன்ட். ரைட். இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல நான் லீனியர். ஆனா கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவுமே வேரியபிள் அண்ட் டெரிவேட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவுமே டைம் வேரியண்டா இல்லாதனால நான் லீனியர் அண்ட் டைம் இன்வேரியன்ட். அதே இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா நான் லீனியராகவும் இருக்கு, கோஎஃபிஷியன்ட்ஸ் டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நான் லீனியர் அண்ட் டைம் வேரியன்ட். ஐ திங்க் இந்த ஸ்லைட்ல நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிசிக்கல் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா அதை ஐடியலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் மாடல் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து அப்ராப்ரியேட் பிசிக்கல் லாஸ் யூஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து சிம்பிளா மேத்தமெட்டிக்கல் மாடல். ஸோ பிசிக்கல் மாடல்ல இருந்து மேத்தமெட்டிக்கல் மாடல், எவ்வளவு மேத்தமெட்டிக்கல் மாடல் வேணா இருக்கலாம். எந்த மாடல்ல இருந்து நமக்கு அதிகமா அந்த சிஸ்டத்தை பத்தி தேவையான விஷயம் கிடைக்குமோ அந்த மாடலை நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த மாடல் லீனியரா இருக்கலாம், நான் லீனியரா இருக்கலாம், டைம் வேரியண்டா இருக்கலாம், இன்வேரியண்டா இருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் டைம் இன்வேரியன்ட் மாடல். அதே மாதிரி இந்த இடத்துலயுமே ஒரு லீனியர் டைம் இன்வேரியன்ட் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மாடல்ல இதுவுமே ஒரு லீனியர் டைம் இன்வேரியன்ட் மாடல். அவ்வளவுதான். இதுதான் இந்த விஷயத்துல நான் சொல்ல விரும்புறேன் இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல. ரைட். இப்ப இந்த லீனியர் சிஸ்டத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்னு ஹோமோஜினிட்டி, இன்னொன்னு சூப்பர் பொசிஷன். இந்த ஹோமோஜினிட்டிங்கிறது என்னன்னா இன்புட், ஒரு இன்புட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் வந்து ஒரு 5 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 5 வோல்ட்டை ஒரு ஏங்கிற ஃபேக்டர் ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10 வோல்ட்னு வரும். அப்போ இன்புட்டை வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன அவுட்புட்னு பாக்குறோம். அப்போ அதுக்கு இந்த 5 வோல்ட் மட்டும் இருக்கும்போது என்ன இன்புட்னு பாக்குறோம், அவுட்புட்னு பாக்குறோம். அந்த அவுட்புட்டை அந்த எவ்வளவு மல்டிப்ளை பண்றோம், இன்புட்டை 5 மேல 10ங்க, அப்போ இங்க 2 போட்டுக்கிறோம். அப்போ எவ்வளவு ஸ்கேலார் வெயிட் யூஸ் பண்ணி இன்புட்டை மல்டிப்ளை பண்ணா இந்த இது வருதோ அவுட்புட்டும் அதே மாதிரி அந்த 5 வோல்ட் மட்டும் இருக்கும்போது வர்ற அவுட்புட்டை அந்த ஸ்கேலிங்கால மல்டிப்ளை பண்றதும் இது ரெண்டையும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோஜினிட்டின்னு பேர். அடுத்தது சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன் என்னன்னா ஒன்னு, ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட இன்புட்ஸ், அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட இன்புட்ஸ் வந்து சிஸ்டம்ல இருக்கும் பொழுது நான் அவுட்புட் என்னன்னு பாக்குறேன். த ஃபங்க்ஷன் ஆஃப் x1 plus x2. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இன்புட் இருக்கு. சோ இது சூப்பர் பொசிஷன் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் x1க்கு மட்டும் என்ன அவுட்புட்னு பாக்குறேன், x2க்கு மட்டும் என்ன அவுட்புட்னு பாக்குறேன். அந்த ரெண்டையும் கூட்டினா ஆட் பண்ணா என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் ரெண்டும் சேர்ந்து சைமல்டேனியஸா ஆக்ட் ஆகும்போது வரக்கூடிய அவுட்புட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா சூப்பர் பொசிஷன். இதைத்தான் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரியில சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சோர்ஸ் இருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கரண்ட், வோல்டேஜ் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சோர்ஸ் மட்டும் அட் டைம் எடுத்துட்டு என்ன கரண்ட் அல்லது வோல்டேஜ் பார்ப்போம். அப்போ இன்னொரு சோர்ஸ் என்ன பண்ணுவோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா, கரண்ட் சோர்ஸா இருந்தா என்ன பண்ணுவோம், ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு கரண்டோ வோல்டேஜோ கண்டுபிடிப்பேன், எங்க கண்டுபிடிக்கணுமோ. அடுத்தது என்ன பண்ணுவோம், எதை கன்சிடர் பண்ணோமோ அதை ஜீரோ பண்ணிட்டு கன்சிடர் பண்ணாததை வந்து கன்சிடர் பண்ணி போடுவோம். அப்ப என்ன அவுட்புட்னு பார்ப்போம். இந்த ரெண்டு அவுட்புட்டையும் ஆட் பண்ணி வர்றதுதான் அந்த எந்த இடத்துல நமக்கு கரண்டோ வோல்டேஜ் வேணுங்கிறது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் லீனியர் சிஸ்டம்க்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்போஸ் இன்புட் x1ங்கிற இடத்துல இன்புட்டே x1 a1 ஆயிருது, x2ங்கிறது a2 x2 ஆயிருதுன்னா அதாவது இன்புட் வந்து வெயிட்டால மல்டிப்ளை ஆயிருக்கு. வெயிட்ங்கிறது நான் என்ன சொல்ல வரேன், WEIGHT. அதாவது அதுக்கு ஒரு வெயிட், அதாவது வெய் பண்றோம், அதை வந்து புஷ் பண்றோம், மேல புஷ் பண்றோம். சோ அப்போ இந்த இடத்துல a1 x1 போது இந்த இடத்துல ஹோமோஜினிட்டி பிரின்சிபல் வரும், சூப்பர் பொசிஷன் வரும். ஏன்னா f of ax a f of x போது அப்ப f of a1 x1 a1 f of x1 f of a2 x2 a2 f of x2. அப்ப சூப்பர் பொசிஷனும் வரும்போது இந்த ரெண்டு சைமல்டேனியஸா ஆக்ட் பண்ணும்போது ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த a1 a2க்கு ஸ்கேலார்ஸ் அல்லது வெயிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகும்னா லீனியர் சிஸ்டமாக இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனாலதான் இந்த ஹோமோஜினிட்டி சூப்பர் பொசிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லீனியர் சிஸ்டம்ல. ஸோ இப்போ இந்த லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸா நமக்கு வரும் மேத்தமெட்டிக்கல் மாடல்ங்கிறது ஏற்கனவே நம்ம போன ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். அதை வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸுக்கு நம்ம ரீஷேப் பண்ண முடியும், நம்ம அனலைஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம்ஸா இருந்ததுன்னா, ஒரே இன்புட் ஒரே அவுட்புட் சிஸ்டமா இருந்தா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி ரீஷேப் பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ரீஷேப் பண்ணுவோம். அப்படி இல்லாம மல்டி இன்புட் மல்டி அவுட்புட் சிஸ்டம்ஸ், நிறைய இன்புட் இருக்கு நிறைய அவுட்புட் இருக்கு, அந்த மாதிரியான சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி டைம் டொமைன் எக்ஸ்பிரஷனை வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன்ல நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ பண்ணி நம்ம அனலைஸ் பண்றது சிந்தசைஸ் பண்றது ஈஸிங்கிறனால அந்த மாதிரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்கு இந்த லீனியர் இதுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாடலிங்ல இருந்து நமக்கு முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் என்ன, முக்கியமா நம்ம என்ன அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிஸ்டமையுமே ஃபுல்லா அதோட என்ன நான் லீனியாரிட்டிஸ் அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னங்கிறது எல்லாத்தையும் வச்சு நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது தேவையில்லாத நான் லீனியாரிட்டிஸ் டிஸ்டர்பன்ஸ் இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு சிம்பிளிஃபைடு மாடலை அதை ஐடியலைஸ் பண்ணி பில்டு பண்ணலாம். ரெண்டாவது அந்த மாடல் வந்து லீனியரைஸ் பண்ணலாம். லீனியரைஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் என்ன வருது சிஸ்டம்ல அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் டீடைல்ட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா அக்யூரேட் அண்ட் கம்ப்ளீட் மாடல் என்ன நம்ம வேணுமோ பில்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுல லீனியரைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கு. நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் கரண்ட்டுக்கு மேல எலக்ட்ரோ மேக்னெட்ல சேச்சுரேட் ஆயிரும் ஃப்ளக்ஸ். அதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல கூட பார்த்தோம், ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃபீல்டு கரண்ட். ஆனா நம்ம என்னன்னா அந்த சேச்சுரேஷனுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம கன்சிடர் பண்ற அந்த ரேஞ்சே பிஃபோர் சேச்சுரேஷன் தான். ஸோ அந்த மாதிரி பிஃபோர் சேச்சுரேஷன் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த லீனியரைஸ் பண்ணி ஒரு ஐடியா கிடைக்கும் ரெஸ்பான்ஸை பத்தி. அதுக்கப்புறம் டீடைல்டா வேணுங்கும் போது அந்த நான் லீனியரிட்டி எடுத்துக்கலாம். அதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ மாடலிங்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபைட் மாடலை பில்டு பண்ணி இந்த ரெஸ்பான்ஸ் எப்படிங்கிறது ஒரு ஃபீல் கிடைக்கணும், அதுக்கு லீனியரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அக்யூரேட்டா வேணும், கம்ப்ளீட் மாடல் வேணும் அப்படிங்கும் பொழுது, டீடைல்டா வேணுங்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் வேணுமோ, என்னென்ன நான் லீனியர் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு பண்ணலாம் அப்படிங்கறதா இதோட சாராம்சம். அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னங்கிறது பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு. லீனியராகவும் இருக்கணும், கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் டைம் இன்வேரியண்டா இருக்கணும், அதாவது கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுல டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா அவுட்புட்டோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மையும் இன்புட்டோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மையும் ஒன்னுல இருந்து ஒன்னு டிவைட் பண்ணாதான் அவுட்புட்டோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிவைடட் பை இன்புட்டோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிவைட் பண்ணிட்டு இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஜீரோ பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ்ங்கிறது பொதுவா எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்ல இனிஷியல் கண்டிஷன்ஸ்ங்கிறது எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டக்டன்ஸ்ல வரும், கெப்பாசிட்டன்ஸ்ல வரும். இண்டக்டன்ஸ்ல ஐ ஆஃப் ஜீரோ கரண்ட் வரும், கெப்பாசிட்டன்ஸ்ல வோல்டேஜா வரும். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை ஜீரோன்னு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போய்க்கலாம். அதுதான் வந்து இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இனிஷியல் கண்டிஷன் ஜீரோன்னு அசியூம் பண்ணி அவுட்புட் டிவைடட் பை இன்புட் இன் எஸ் டொமைன்ல பார்க்கறது தான் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இது வந்து லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் மட்டும் தான் அப்ளிகபிள். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இன்னொரு விதமா எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது என்னங்கிறது நம்ம அந்த டைம் ரெஸ்பான்ஸ்ல இந்த கான்செப்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் டைனமிக் பிஹேவியரை டிஸ்கிரைப் பண்ணும். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். அதுதான் வந்து ஒன்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரீஷேப் பண்ணி போக வேண்டிய மாடல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல் தான். இப்போ இந்த ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்க இன்புட் விஐ ஆஃப் டி, அவுட்புட் வி நாட் ஆஃப் டி, ஆர்எல்சி நம்ம வந்து சிம்பிளா கேவிஎல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐங்கிறது கரண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கேவிஎல் யூஸ் பண்ணும்போது என்ன வரும், இங்க இருக்கிற வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் 3 வோல்டேஜா பிரியும். ஒன்னு வந்து ரெசிஸ்டன்ஸ்ல, ஒன்னு இண்டக்டன்ஸ்ல, கெப்பாசிட்டன்ஸ்ல. ரெசிஸ்டன்ஸ்ல வர்ற வோல்டேஜ் நமக்கு தெரியும், கரண்ட் மல்டிப்ளைட் பை ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டன்ஸ்ல வர்ற வோல்டேஜ் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா எல்டிஐ பை டிடி. இது எப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபாரடேஸ் லா படி பாத்தீங்கன்னா NdΦ by dtன்னு சொல்லுவாங்க. அதாவது EMF induced வந்து is equal to NdΦ by dtம்பாங்க. இதுல N5 equal to Liங்கிற அந்த ரிலேஷன் வச்சுட்டு இந்த LdI by dt வருது. சர்க்யூட் தியரியில படிச்சிருப்பீங்க எல்லாரும். ரைட். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ்ல வரக்கூடிய வோல்டேஜ் 1/C இன்டெக்ரல் IDT. இது எப்படி வருதுன்னா Q is equal to CV ன்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா I is equal to CdV by dt ன்னு வரும். கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்தவரை கரண்ட்.
அப்போ dv by dt equal to I by C னா அப்போ voltage across the capacitance 1 by C integral I dt. இதுவும் சர்க்யூட் தியரியில படிச்சிருப்பீங்க. அதனால இப்படித்தான் இங்க ஈக்குவேஷன் எழுதுறோம் V of t. V naught of tங்கிறது இப்பதான் பார்த்தோம். இதுதான் V naught of t 1 by C integral I dt. இப்போ வந்து இதை அவுட்புட்னு இதை இன்புட்னு எடுத்துட்டோம்னா இப்போ இது ரெண்டுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றோம். இதுல அசம்ஷன் என்னன்னா இதுல எதுவும் இனிஷியல் கரண்ட் எதுவும் இல்ல, இதுல இனிஷியல் வோல்டேஜ் சார்ஜ் எதுவும் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்க்கும் எடுக்கிறோம் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. அப்போ VA of S என்ன ஆகும்? I into Rங்கிறது I of S into R ஆயிடும். LdI by dt டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா S I of S minus I of 0 வரும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் f dash of t is S f of S minus f of 0ங்கிறனால அந்த f of 0 0 எடுக்கிறனால இங்க SL I of S வரும். இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா I of S by S ன்னு ஆயிடும். இங்க I of S by S ன்னு ஆயிடும். சோ இப்போ இந்த மூணையும் போடும்போது R plus SL plus 1 by SC I of S. கரெக்டா? சோ அதுதான் வந்து உங்களுக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம R plus SL plus 1 by SC ல டோட்டலா நமக்கு இந்த மாதிரி வராது. இதை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கணும். எப்படின்னா இதுல இந்த இடம் வராது. R plus SL plus எனவே VA of S போடுறோம். ஆக்சுவலா இது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா VA of S is equal to V of S R plus SL plus 1 by SC இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து இந்த இது கொஞ்சம் தப்பா இருக்கு. இதை விட்டுருங்க. ரைட். ஸோ VA of S is I of S multiplied by R plus SL plus 1 by SC. அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். V naught of S இது கரெக்டா 1 by SC I of S. நான் இப்போ இதை இதால டிவைட் பண்றேன். ஸோ இதை இதால டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க 1 by SC இதுக்கு LCM எடுக்கும்போது S square LC plus SRC plus 1 by SC ன்னு வரும். அப்போ இது இதால டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 1 by S square LC plus SRC plus 1 வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஏன்னா S ஸ்கொயர் டேர்ம் வரனால இங்க ஆக்சுவலா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தாலே இதுல வந்து 1 by SC I of S வருது. ஐ மீன் இன்டெகிரல் ஈக்குவேஷன். இது I வந்து dq by dt ன்னு எழுதினா இங்க d square q by dt square இங்க r dq by dt வந்துரும். இங்க பார்த்தாலே ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தெரிஞ்சிடும். ஸோ S டொமைன்ல பார்த்தாலே இந்த S ஸ்கொயர் டேர்மை வச்சே சொல்லிடலாம் இது ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ நியூமரேட்டர் பாலினாமியல் ரூட்ஸை வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். டினாமினேட்டர் பாலினாமியலோட ரூட்ஸ் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜீரோஸே எதுவுமே இல்லை, ஏன்னா எஸ் டேர்ம் எதுவுமே நியூமரேட்டர்ல இல்லை. டினாமினேட்டர்ல எஸ் டேர்ம் இருக்கிறதுனால இங்க ரெண்டு போல்ஸ், ஏன்னா எஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்க ரெண்டு போல் ஜீரோவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னன்னா நியூமரேட்டர் பாலினாமியலோட ரூட்ஸ் ஜீரோஸ்னும் டினாமினேட்டர் பாலினாமியலோட ரூட்ஸ் போல்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குன்னா எஸ் பிளஸ் டூனா அப்போ எஸ் டேர்ம் நியூமரேட்டர்ல இருக்கு, அப்போ எஸ் ஈக்குவல் டு -2, அப்போ -2ங்கிறது ஒரு ஜீரோ. இந்த எஸ் ஸ்கொயர் பிளஸ் 9s பிளஸ் 20 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பண்ணோம்னா s - 4 s - 5 ரூட்ஸ் வரும். அப்போ -4 -5ங்கிறது போல்ஸ். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் இன் எஸ் டொமைன், ரேஷியோ ஆஃப் a polynomial in S to another polynomial in S. இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த RLC எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த RLCங்கிறது என்னன்னா இந்த பிசிக்கல் சிஸ்டத்தோட பாராமீட்டர்ஸ். அப்போ பிசிக்கல் பாராமீட்டர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இன்புட் இந்த டேர்ம்ங்கிறதே வரல, இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இல்ல. அதுதான் இந்த பாயிண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கலி ரியலைசபிள் சிஸ்டம்ஸ் எல்லாமே ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்னால தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னா இப்போ 5/8ங்கிறோம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். 8/5னா இம்ப்ராப்பர். எப்பவுமே டினாமினேட்டர் நியூமரேட்டரை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஒஸ்ட் கேஸ் ஈக்குவலா இருக்கலாம். இப்ப பாருங்க இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா
எஸ் ஸ்கொயர் இங்க எஸ் கியூப்னு வரக்கூடாது, அதுதான் மீனிங். எப்படி ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல வேரியபிள் இல்லாம பாலினாமியல் இல்லாம வரும்போது வெறும் நம்பரா மட்டும் வரும்போது டினாமினேட்டரோட நம்பர் ஜாஸ்தியா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கணும் நியூமரேட்டரோட சொல்ற மாதிரி, இங்க டினாமினேட்டரோட பவர் என்னவோ இந்த என்ன பாராமீட்டரோ அந்த எஸ் ஸ்கொயர்னா எஸ் ஸ்கொயரோட பவர் எஸ் ஓட பவர் இங்க என்ன இருக்கோ ஹையஸ்ட் அது நியூமரேட்டர் இருக்கிற எஸ் பவரை விட ஒன்னு ஜாஸ்தியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலா இருக்கணும். அதுதான் இங்க பாயிண்ட். பிசிக்கலி ரியலைசபிள் சிஸ்டம், அந்த சிஸ்டம் கண்டிப்பா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை லேப்ல நம்ம அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்னா கண்டிப்பா இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான், அதைத்தான் இங்க சொல்ல வரும். அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் எப்பயுமே நம்பர் ஆஃப் ஜீரோஸோட கிரேட்டரா இருக்கும், இல்லாட்டி ஈக்குவலா இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிஸ்டத்தை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறது இல்லை. அதாவது ஆறு எல்சி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு என்ன அப்படிங்கிறது ஏதாவது தெரியுமா? ஆர்ல என்ன நடக்குது, எல்ல என்ன நடக்குது, சில என்ன நடக்குது, இதெல்லாம் பத்தி தெரியாது. சரி, டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எந்த இன்புட்டுக்கு வேணா ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து அவுட்புட் இருக்கு, இன்புட் இருக்கு. இப்போ இன்புட் வந்து எனக்கு தெரியுது sin omega t அப்படின்னா VA of s sin omega t லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போய் இது இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணா V0 of t கிடைக்கும். அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஃபார் எனி இன்புட் கேன் பி அப்டைன்டு. அப்புறம் ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துக்குமே. அந்த ஸ்டெபிலிட்டிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல, இதை பின்னாடி பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்ரோச் LTIV சிஸ்டம்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அப்புறம் டைனமிக் பிஹேவியர் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் இஸ் டிசைடட் பை தி போல்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இந்த போல்ஸ் தான் ஃபைனலா சிஸ்டத்தோட பிஹேவியரை டிசைட் பண்ண போகுது. இது எப்படிங்கிறதையும் நம்ம டைம் ரெஸ்பான்ஸ்ல பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்டைன் பண்ணும்போது முக்கியமா லோடிங்கோட எஃபெக்ட்டை கன்சிடர் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்லி நான் லோடட் எலிமெண்ட்ஸ், ஒன்னுக்கு ஒன்னு லோட் பண்ணாம இருக்கிற எலிமெண்ட்ஸ் சீரீஸ்ல டேண்டம் ஆர் கேஸ்கேட்னா ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னு, ஒன்றை தொடர்ந்து ஒன்னுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒவ்வொரு எலிமெண்டோட டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சு அப்புறம் அதை மல்டிப்ளை பண்றது. அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈச் எலிமெண்ட் கனெக்டட் இன் கேஸ்கேட். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தனித்தனியா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு அப்புறம் அதை மல்டிப்ளை பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா, இங்க லோட் ஆகுது RC, அப்புறம் இங்க RC, இங்க லோட் ஆகுது. இப்போ லோட் ஆகிறதுனால இதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ஓவராலா தான் கண்டுபிடிக்க முடியும். இது தனித்தனியா இது இந்த RCக்கு மட்டும் தனியா இந்த RCக்கு மட்டும் தனியான்னு எடுத்து கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு எஸ் டொமைன் நெட்வொர்க் வேணும். எஸ் டொமைன் நெட்வொர்க்னா C1/S ன்னு மாறிடும் எஸ் டொமைன்ல போடும்போது. ஏன்னா வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டன்ஸ் 1/C இன்டெகிரல் IDT. அப்ப லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போடும்போது 1/SC I of s. இப்போ Cங்கிற இடத்துல 1/SC வந்துடும். ஸோ 1/SC இங்க I1 of s I2 of s. ஸோ இப்போ இதை வந்து இந்த KVL இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணி மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல வோல்டேஜ் சோர்ஸ் -2 plus VA of s. செகண்ட் லூப்ல வோல்டேஜ் சோர்ஸே இல்லை 0. அடுத்து இந்த இடத்துல இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதுறோம். இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ்ல டயகனல் எலிமெண்ட்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன இம்பிடன்ஸ் இருக்குன்னா R plus 1/SC. செகண்ட் லூப்ல என்ன இருக்குன்னா R plus 1/SC plus 1/SC. அப்ப R plus 2/SC. ஃபர்ஸ்ட் லூப்புக்கு செகண்ட் லூப்புக்கு காமனா என்ன இருக்குன்னா 1/SC. ஃபர்ஸ்ட் லூப்ல I1 of s இப்படி போகுது கரண்ட், இங்க I2 of s இப்படி போகுது. ஏன்னா இது கிளாக் வைஸ் அசியூம் பண்ணால இப்படி போகுது. தட் இஸ் கீழ இருந்து மேல போகுது, இங்க மேல இருந்து கீழே வருது. அப்போ ஆப்போசிட்ல இருக்கனால மைனஸ் சைன் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இன்டு I1 of s I2 of s. எனக்கு வந்து அவுட்புட் V0 of s by VA of s வேணும். அப்ப V0 of s என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப V0 of s கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/SC I2 of s. ஏன்னா வோல்டேஜ் வேணும் அப்படின்னா அங்க கரண்ட் மல்டிப்ளைட் பை இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் என்ன 1/SC into I2 of s. ரைட். I2 of sங்கிறது என்ன டெல்டா I2 of s by டெல்டா. டெல்டா I2 of s எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ்ல செகண்ட் காலமை வோல்டேஜ் மேட்ரிக்ஸால ரீப்ளேஸ் பண்ணிடணும். பாருங்க இந்த இதுதான் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ். இந்த இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ்ல அப்படியே எழுதியிருக்கு. செகண்ட் காலம் மட்டும் இந்த வோல்டேஜ் அப்படியே வந்துருச்சு. கரெக்டா? ரைட். ஸோ 1/SC into டெல்டா I2 of s. டெல்டா I2 of s எழுதியாச்சு. டெல்டா இது அப்படியே டிக் பண்ணணும். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன, டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் இங்க கண்டுபிடிச்சிருக்கு. கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணா V0 of s in terms of VA of s கிடைக்கும். அப்ப V0 of s by VA of s என்னன்னு பாத்தீங்கன்னா 1/S² R² C² plus 3SRC plus 1. அப்ப இது ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னு தெரியுது. இதை ஈஸியா செகண்ட் ஆர்டர்ங்கிறது ஈஸியா வேற விதமா சொல்லலாம். ரெண்டு எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட் இருந்தா
எப்பயுமே ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் வந்து 2ன்னு அர்த்தம். எப்பயுமே ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் எப்படி இருக்கும்னா எவ்வளவு எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ் ஒரு சிஸ்டம்ல இருக்குமோ அவ்வளவுதான் ஆர்டர் இருக்கும். ப்ரீவியஸ்லியும் பாருங்க ஆர்எல்சி சர்க்கியூட்ல எல்சிங்கிறது எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ். அப்போ 2 எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ், 2 எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்ஸ்னா எத்தனை ஆர்டர் வரும்? செகண்ட் ஆர்டர் வரும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ரைட். இப்போ கேஸ்கேடிங் எஃபெக்ட் இல்லாம இங்க பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 2 சிஸ்டமையும் இப்போ செகண்ட் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல கேஸ்கேட் ஆகல, செகண்ட் சிஸ்டத்துல கேஸ்கேட் இதை பண்ணணுங்கிறதுக்காக லோடிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக இங்க ஒரு ஐசோலேட்டர் போடுறோம், ஆம்பிளிஃபையர் வித் கெயின் போடுறோம். போட்டோம்னா இங்க ஈக்குவலன்ஸ் எஸ் டொமைன் நெட்வொர்க் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்க என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இங்க என்ன வோல்டேஜ் போது ஒரு ஆர்சி நெட்வொர்க்ல இங்க என்ன வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எஸ் டொமைன் நெட்வொர்க்கை மாத்தியாச்சு. ஸோ அப்போ இங்க என்ன இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 1/SC. ஸோ 1/SC டிவைடட் பை R plus 1/SC into VA of S தான் இந்த வோல்டேஜ். எப்பவுமே இது வந்து ஒரு வோல்டேஜ் டிவிஷன் ரூல். வோல்டேஜ் டிவிஷன், எனக்கு இந்த வோல்டேஜ் தெரியும், இந்த ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, எனக்கு இங்க என்ன வோல்டேஜ் வேணும்னா இந்த இம்பிடன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த இம்பிடன்சஸ் மல்டிப்ளை த வோல்டேஜ். ஸோ 1/SC by R plus 1/SC வரும். அப்போ அந்த 1/SC by R plus 1/SC சிம்பிளிஃபை பண்ணா 1/1 plus SCR VA of S. ரைட். VY of S என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான். ஏன்னா இங்க ஒரு ஐசோலேட்டர் இருக்கு, இந்த ரெண்டுக்கும் லோடிங் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இங்க நடக்கிற விஷயங்கள் இங்க பாதிக்காதுன்னு அர்த்தம். ஆனா வோல்டேஜ் மட்டும் இந்த ரெண்டு இடத்துலயும் ஈக்குவலா இருக்கும். கரண்ட் லோடிங் எஃபெக்ட் இருக்காது. ஸோ VY of S is equal to VX of S. ரைட். இப்போ V0 of S வேணும்னா எப்படி இங்க இருந்து இங்க கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்க இருந்து இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த வோல்டேஜ் தெரியும், எனக்கு இது வேணும்னா இந்த இம்பிடன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த இம்பிடன்சஸ் மல்டிப்ளை அதே தான் 1/SC by R plus 1/SC. அப்ப இங்க கிடைச்ச மாதிரியே 1/1 plus SCR. பட் இங்க VA of S பதிலா இங்க VY of S, VX க்கு பதிலா V0 of S. அவ்வளவுதான். ரைட். ஓகே. சோ அப்போ 1/1 plus SCR VY of S. VYங்கிறது VXங்கிறது ரெண்டு சேம். சோ VX of S. ரைட். VXங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், 1/1 plus SCR VA of S. சோ இத வந்து இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 1/1 plus SCR whole square VA of S ன்னு கிடைச்சிடும். சோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா V0 of S by VA of S என்னன்னா 1/1 plus SCR whole square. இத A plus B whole square ஃபார்முலா போட்டீங்கன்னா S square R square C square plus 2SCR plus 1. Because A square 1, B square S square R square C square, 2AB 2SCR, that's all. சோ இங்க பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இங்க என்ன இருக்கு, நம்ம கேஸ்கேடட் எஃபெக்ட் எடுத்திருக்கோம். பிகாஸ் இங்க லோடிங் நடக்கல அப்படின்ட்டு. இங்க பாருங்க லோட் ஆயிருக்கு, இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா இப்படி வருது. ஸோ S square R square C square plus 3SRC. ஸோ இங்க 3SCR இருக்கு, இங்க 2SCR இருக்கு, இங்க 3SCR இருக்கு, இங்க 3SRC இருக்கு, இங்க 2SRC. மத்த ரெண்டு டேர்ம்ஸும் சேம் தான். அப்ப இங்க என்னன்னா ரெண்டு சிஸ்டத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸும் சேமா இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல லோடிங் இது இதை லோட் பண்ணுது, இது இதை லோட் பண்ணுது. செகண்ட் சிஸ்டத்துல இது இதை லோட் பண்ணல ஐசோலேட்டர்னால. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் செகண்ட் சிஸ்டத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் ரெண்டும் சேமா இல்ல. அந்த பாயிண்ட தான் இங்க சொல்லியிருக்கு. எஃபெக்ட் ஆஃப் லோடிங்கை கவனிச்சுக்கணும் அப்படிங்கறத. ரைட். இப்போ மாடலிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர் வச்சு தான் ஐடியலைஸ் பண்றோம். இது வந்து ஒரு parallel சர்க்யூட், சீரிஸ் சர்க்யூட் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ் IR, IL, ICன்னு எடுத்துட்டு KCL யூஸ் பண்ணோம்னா அப்ப இங்க போற கரண்ட் மூணு கரண்டா டிவைட் ஆகிறதுனால இந்த கரண்ட் பிளஸ் இந்த கரண்ட் பிளஸ் இந்த கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டுங்கிறது இந்த டோட்டல் வோல்டேஜ் ன்னு எடுத்துட்டோம்னா E/R தான் இந்த வோல்டேஜ், சரி இந்த கரண்ட். இப்ப இங்க போற கரண்ட் என்னன்னா ILங்கிறது என்னன்னா 1/L இன்டெகிரல் EDT. இங்க போற கரண்ட் என்னன்னா CdE/dt. சோ இது எழுதணும்னா என்ன செய்யணும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். E is equal to LdI/dt. Therefore dI/dt is equal to 1/LE. Therefore அந்த கரண்ட் 1/L integral EDT. அதே மாதிரி இங்க போற கரண்ட் வேணும்னா Q is equal to CE ன்னு தெரியும். Therefore dQ/dt is equal to CdA/dt. அதான் இங்க சர்க்யூட் தியரி பிரின்சிபிள் தான், வேற ஒண்ணுமே இல்ல. ரைட். கரண்ட் through the capacitance CdE/dt நமக்கு தெரியும். சோ இப்போ இதுல என்ன பண்றோம்னா ரெண்டுக்கும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இதை அவுட்புட்னு எடுத்திருக்கோம், இதை இன்புட்னு எடுத்திருக்கோம். சோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். சோ இப்போ இங்க E/Rங்கிறது E of S into 1/R ஆயிரும்.
இந்த இடத்துல 1 by L integral edt 1 by SL E of S, because E of integral E of t is EDD equal to E of S by S. அதனால E of S by SL. இங்க SC E of S ஒரு term extra வரும் E of 0 ன்ட்டு initial condition 0 ன்னு எடுத்துக்கனால 0 ஆயிடும். ரைட். சோ இது வந்து IC of S, இதுல இருந்து SC E of S. இதுல இருந்து இது டிவைட் பண்ணோம்னா பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா இந்த டேர்ம் வரும். எப்படி அங்க RLC சீரிஸ் சர்க்யூட் வந்து அங்க அதே மாதிரி. இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா S ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, இங்கேயும் S ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. சோ இது பிசிக்கலி ரியலைசபிள். சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவலா இருக்கலாம். இல்லாட்டி நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் விட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இதுதான் முக்கியமா நீங்க கவனிக்கணும். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம். இங்க பாத்தீங்கன்னா LC CL ன்னு இருக்கு. நம்ம வந்து வோல்டேஜ் ரூல் KVL யூஸ் பண்றதா இருந்தா கெபாசிட்டன்ஸை 1 by SC ன்னு மாத்தணும். இண்டக்டன்ஸை LdI by dtங்கறனால லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது SL I of S ன்னு வரும். அப்ப SL ன்னு போட்டுக்கணும் Lங்கிறது. SL அவ்வளவுதான். இப்போ இதே KVL யூஸ் பண்ற மாதிரி இருந்தா, அதாவது கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மிட்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் போறதா இருந்தா இண்டக்டன்ஸ் 1 by SL ஆயிரும், கெபாசிட்டன்ஸ் SC ஆயிரும், அவ்வளவுதான். அது வரும்போது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். V0 of S by VA of S வேணும். அதே மாதிரி பாருங்க இங்க வந்து எல்லாம் போட்டோம். சோ VA of S செகண்ட் லூப்ல வோல்டேஜ் சோர்ஸ் இல்ல 0. ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கிற இம்பெடன்ஸ் SL plus 1 by SC, செகண்ட்ல இம்பெடன்ஸ் SL plus 1 by SC plus 1 by SC, SL plus 2 by SC. ரெண்டுக்கும் காமனா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு காமனா இருக்கிறது 1 by SC. I1 இப்படி ஃப்ளோ ஆகுது, I2 இப்படி ஃப்ளோ ஆகுது, ஆப்போசிட்ல ஃப்ளோ ஆறனால மைனஸ் சைன், அவ்வளவுதான். சோ அப்ப இதுல இருந்து டெல்டா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அடுத்து நமக்கு V0 of S வேணும் அப்படின்னா V0 of Sங்கிறது என்ன அப்படின்னா SL into I2 of S, SL into I2 of S. இந்த இம்பிடன்ஸ் மல்டிப்ளை பை இந்த கரண்ட். அப்ப எனக்கு I2 வேணும். I2 வேணும்னா டெல்டா I2 by டெல்டா கண்டுபிடிக்கலாம். எனக்கு பார்த்திருக்கோம். இப்போ டெல்டால செகண்ட் காலமை இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸால ரீப்ளேஸ் பண்ணோம். அதுதான் இங்க பண்ணிருக்கு. பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 by SC VA of S கிடைக்கும். This into 0 minus of this minus 1 by SC into VA of S plus 1 by SC VA of S கிடைக்கும். So I2 of Sங்கிறது டெல்டா I2 of S by டெல்டா. ஸோ இதை இதால டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அப்ப V0 of Sங்கிறது SL I2 of S. So SL into I2 of S சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். பண்ணி V0 of S by VA of S போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். So இதுல பாத்தீங்கன்னா S power 4 S square டைம் இங்க S square வருது. இங்கேயும் பாருங்க S power 4 இங்க S square. இதை வந்து இதை விட ஜாஸ்தியா தான் இருக்கு. Of course இது S power 4 வந்து டைரக்டா கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா இங்க ரெண்டு இண்டக்டன்ஸ் ரெண்டு கெபாசிட்டன்ஸ் இருக்கு. சோ மொத்தமா 4 எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட் இருக்கு. எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து எனர்ஜி டிசிபேட்டிங் எலிமெண்ட், இண்டக்டன்ஸும் கெபாசிட்டன்ஸும் எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட். சோ 4 எலிமெண்ட் எனர்ஜி ஸ்டோரிங்கா இருக்கிறதுனால தான் 4th ஆர்டர் வருது அப்படிங்கறதையும் நம்ம கவனிச்சுக்கலாம். இங்க இன்னொரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் parallel-ஆ இருக்கு, இந்த ரெண்டும் சீரிஸா இருக்கு. டோட்டலா இது சீரிஸ். சோ இது ஏற்கனவே S டொமைன்ல கொடுத்துட்டாங்க. E0 of S by E of S கேக்குறாங்க. சோ இங்க நம்ம சீரிஸ் parallel டிவிஷன் யூஸ் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்ல, டைரக்டா போட்டுடலாம். ஏன்னா இங்க சீரிஸ் parallel நமக்கு தெரியும். அதனால இதையும் கூட சீரிஸ் parallel யூஸ் பண்ணியும் போடலாம். இதையும் கூட சீரிஸ் parallel யூஸ் பண்ணி போடலாம். ஆனா சிம்பிளிசிட்டிக்காக இப்படி போட்டோம். ரைட். சோ இதுல இது ரெண்டு parallel போது parallel-ஆ இருந்தா என்ன பண்ணோம், இம்பிடன்ஸை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை சம் ஆஃப் தி இம்பிடன்சஸ் சிம்பிளிஃபை பண்ணா இப்படி கிடைக்கும். சோ அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த இதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணி இங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ரைட். இப்போ இந்த மூணுமே சீரிஸ். அப்ப எனக்கு இந்த வோல்டேஜ் வேணும்னா என்ன பண்ணோம், இந்த இம்பிடன்ஸ் divided by sum of the two impedances multiply by this voltage is E0 of S. அதுதான் இங்க. சோ அப்ப கரண்ட் வேணும்னா அது ஒரு ஸ்டெப் இங்க போட்டே காமிச்சிருக்கு. டைரக்டா நான் சொன்ன மாதிரியும் பண்ணிக்கலாம். சோ அப்ப I of S இந்த கரண்ட் என்ன அப்படின்னா இங்க போற I of S. சோ I of S I think நான் இங்க எழுதாம விட்டுருக்கேன். அதை நான் இப்ப போட்டுறேன். அதாவது இதுதான் I of S. கரெக்டா? சோ இந்த I of S தான் இந்த மாதிரி எழுதியிருக்கு. சோ இப்போ இந்த I of S பார்க்கும்போது என்ன வரும், E of S divided by sum of the impedances. அதுதான் இங்க எழுதியிருக்கு. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிருக்கு LCM எடுத்து. அப்ப E0 of S வேணும்னா என்ன பண்ணோம், இந்த கரண்ட் மல்டிப்ளை பை தி இம்பிடன்ஸ். அதத்தான் இது எப்படி எழுதிடலாம்னு நான் சொல்றேன்னா இங்கதான் எனக்கு வோல்டேஜ் வேணும். அவுட்புட் R2 plus 1 by SC2 divided by R1 by 1 plus SRC1 plus R2 plus 1 by SC2 into E of S. அதத்தான் இங்க எல்லாம் எழுதி சிம்பிளிஃபை பண்ணிருக்கு. சோ பண்ணினா
இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எத்தனை 2 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த 2 எனர்ஜி டிசிபேட்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ எஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் மேக்ஸிமம் வரும். எஸ் ஸ்கொயர் தான் வருது பாருங்க. ஸோ இது ஒரு தம்பு ரூல் மாதிரியே எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் எப்படி எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை மாடல் பண்ணோம், எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். அநேகமாக நான் உங்களுக்கு தமிழில் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவங்களுக்கும் வில்லேஜ் ஸ்டூடெண்ட் வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களுக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் டைரக்டாக ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் எதாவது இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்க, அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் பயனடையட்டும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.